அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியுமாக இந்த சிலுவை தியானத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில், இந்த 5வது நாளில் நாம் கற்றுக்கொள்கிற மிக அற்புதமான விஷயம், சிலுவையில் நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சிலுவையில் நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்குது என்ற காரியங்களை தொடர்ந்து நாம் காணப்போகிறோம். முதல் மிக முக்கியமான காரியம், சிலுவையில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பெரிய பொறுப்பு கிறிஸ்துவின் மேலே வந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஏசாயத்திற்கு எப்படி இந்த விதமாக சொல்கிறார், அவர் நம்முடைய மீறுகள் நிமித்தமாய் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாய் அவர் நொறுக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அல்லது பொறுப்பு அவர் மேல் விழுந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற, நமக்கு ஒரு சமாதானத்தை, ஒரு நன்மையை உண்டு பண்ணுகிற பொறுப்பு அவர் மேல் வந்திருக்கிறது. இது கல்வாரி சிலுவையில் நடந்திருக்கிறது. அப்படியானால் சமாதானம் என்று சொன்ன உடனே ஏதோ எனக்குள்ளாக ஒரு நிம்மதியை உருவாக்குவதற்கல்ல, எனக்குள்ளாக ஒரு அமைதியான சூழலை உருவாக்குவதற்காக மட்டுமல்ல, இதில் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை என்று சொன்ன உடனே பாவத்து நிமித்தமாய் பிதாவாகிய தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் நடுவில் பாவம் ஒரு பகை சுவராய் இருக்கிறது. பிதாவாகிய அன்பின் ஊற்றாகிய பிதாவாகிய தேவனுக்கும் அவர் சிருஷ்டித்த மிக பிரத்யேகமான சிருஷ்டிப்பாகிய மனுக்குலத்திற்கும் நடுவில் இந்த பாவம் ஒரு பகையாக, ஒரு பெரும் சுவராக இருக்கிறது. இப்போது தேவனுக்கு நிச்சயமாக தெரியும், இந்த சுவர் என்றும் தகர்ந்து போவோம் என்று. சிக்கல் இருப்பது தேவன் அல்ல, மனுக்குலம்தான். இந்த மனுக்குலத்திற்கு தேவனோடு கூட சேருவதற்கு அல்லது தன்னை உருவாக்கின கர்த்தரோடு சேருவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறது. ஒரு காரியம் நிச்சயம், ஏன் சேர வேண்டும், ஏன் நான் தேவனோடு சேர வேண்டும்? இது மிக முக்கியமான விஷயம். இதை நாம் பின் நாட்களில் தெளிவாக காண போகிறோம். ஆனாலும் ஒரு முன்னோட்டமாக அதை கொடுக்கிறேன். ஒரு மரம் தான் முளைத்து வருகிற அல்லது தான் உருவாக்கப்பட்ட மண்ணை விட்டு அது பிரிக்கப்பட்டால் அந்த மரம் அது ஒன்று இழந்து போகும். ஒரு மீன் தான் எங்கிருந்து வந்ததோ, தண்ணீரிலிருந்து வந்த அந்த தண்ணீரை விட்டு பிரிக்கப்பட்டால் மீன் இறந்து போகும். மனிதன் தேவனிலிருந்து உருவானவன், அவன் பிரிக்கப்பட்டால் அவன் வாழ்வு ஒன்றுமில்லாமல் போகிறது. இதுதான் விஷயம். ஆகையினால இவன் தேவனோடு சேர வேண்டியது மிக அவசியம். இதற்காக ஆண்டாண்டு காலமாய், பல்லாயிர ஆண்டுகளாய் இதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இன்றும் இந்த நாளிலும் கூட இதற்கான முயற்சிகளை அநேகர் செய்கிறார்கள். எப்படியாவது தேவனை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, தேவனை அடைந்து கொள்வதற்கு, தேவனோடு கூட ஒரு உறவு கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழி உண்டு என்று அறியாமல் இன்றும் அநேகர் பல தங்களுடைய முயற்சிகளால் எப்படியாவது தலைகளாக நின்றாவது கடவுளை கண்டடைந்து விட வேண்டும் என்று சொல்லி பல நாட்கள் உபவாசிக்கிறார்கள், அல்லது உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், புசியாமலும் குடியாமலும் இருக்கிறார்கள். இப்படி அநேக காரியங்கள் நடக்கிறது. அல்லது பல மைல் தூரங்கள் நடக்கிறார்கள், பல மணி நேரங்கள் கண் விழித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மிக கடுமையான தவங்களை புரிந்து கடவுளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து விட்டார் என்பதுதான் உண்மை. கல்வாரி சிலுவையில் அவர் சமாதானமின்றி கடவுளோடு கூட, பிதாவாகிய தேவனோடு கூட சேர முடியாத நம்மை அந்த கல்வாரி சிலுவையின் மரணத்தில் அவர் இந்த பகையாகிய பாவத்தை அவர் தகர்த்தெறிந்து நமக்கும் பிதாவுக்கும் நடுவில் ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கார். ஒருவேளை சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அப்படி, நான் எப்படி தேவனை கண்டுகொள்ள முடியும், நான் தேவனுக்கு எனக்கு உறவு எப்படி உண்டாயிருக்கும், நான் பாவியான மனுஷனாச்சே, எனக்காக யார் இந்த காரியத்தை செய்திருவார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள்? அப்படியானால் இதோ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவனோடு கூட இணைக்கும்படியாக ஒரு அற்புதமான சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கார். அந்த கல்வாரி சிலுவை அண்டையில் நீங்கள் வரும்போது இந்த காரியத்தை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை, இந்த சிலுவை எனக்கும்
பிதாவாகிய தேவனுக்கும் நடுவில் ஒரு உறவை உண்டு பண்ணியிருக்கிறது என்று அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வரும்போது நிச்சயமாய் நீங்கள் பிதாவாகிய தேவனோடு கூட ஒரு சமாதான உறவை காண முடியும். உங்கள் வாழ்வு நேற்று இருந்தது போல இருக்க போவதில்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்வில் ஒரு மகாபெரிய சமாதானம் உண்டாவதாக. கர்த்தருடைய சமாதானம் உங்கள் மேல் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். Thanks for watching. If you are touched and blessed by this video, do hit the like. Do leave your comments in the comment section below. Before leaving, don't forget to subscribe our channel FFICC India. God bless you.